ஆமா ஏமா மழை நிறைய வரும்னு தெரியல, ஏன் நீங்க அங்கேயே இருந்தீங்க? சொல்லுங்க ஏன் அங்கேயே இருந்தீங்க? மழை இந்த அளவுக்கு பெய்யுதுன்னு சொன்னாங்கல்ல ஏற்கனவே. ஆமா ஆமா. நீங்க இப்ப எங்க தங்கி இருந்தீங்கம்மா? வீட்டுல தங்கி இருந்தீங்களா? எங்க தங்கி இருந்தீங்க? வீட்டுல தான் தங்கியிருந்தோம். வெளியூர்ல இருந்து வந்திருந்தோம். இங்க ரிலேட்டிவ்காக தங்கியிருந்தோம். திடீர்னு எதிர்பார்த்தோம்னா ரொம்ப மழை தங்கிடுச்சு. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கும் மக்களை மீட்கும் முயற்சியில் வருவாய்த்துறை, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு ஈடுபட்டு வருகிறார்கள். அம்மா மழை ஏற்கனவே வரும்னு சொன்னாங்களே, ஏன் அங்கே இருந்தீங்க? எங்க வீட்டு உள்ளே அங்க இருந்தா மழை கொஞ்சம் குறைஞ்சிடுன்னு சொல்லி நின்னா, கடைசியில அதிகமா இறங்கி பார்த்தா கொல்லியில எனக்கு நெஞ்சு வரலையும் தண்ணி. அப்புறம் மேல அந்த வீட்டுல ஏற்றோம். டிவி எல்லாம் பாப்பீங்களா? தகவல் சொல்றாங்கல்ல புயல் வரும், நிறைய மழை வரும்னு சொல்றேன். கரண்ட் கிடையாது, டிவி இல்ல, கரண்ட் இல்ல. 2-3 நாளா சொல்லிட்டு இருக்காங்கல்ல மழை நிறைய வரும்னு. கரண்ட் இல்லாம இருக்கிற இடத்துல எனக்கு எதுவுமே தெரியல சார், அதனால நாங்க இருந்துட்டோம். குறிப்பாக இந்த பகுதி மக்களுக்கு இந்த தகவல் கூட போய் செல்லவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீர் தேங்கி நிற்கும் காரணத்தினால் இந்த குடும்பத்தை மீட்கும் முயற்சியில் வருவாய்த்துறை ஈடுபடுறாங்க.